கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ASK Jhansi Home Care Products. Order online at askjhansi.com. Free home delivery. Hello friends, நான் உங்க ASK Jhansi சுகைனா மஜ்ஹர். நிழல்லையே இப்படி தலன்னு புதினா செழிப்பா வளர்றதுக்கு என்ன செய்யறது, எப்படி வளர்க்கறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது வந்து 2 லேயர் க்ரோ பேக் ஸ்டாண்ட் நான் வச்சிருக்கேன். அதுல வந்து கீழ் ஸ்டாண்ட்ல தான் புதினா வளர்க்கறேன். இதுக்கு வந்து வெயில் வந்து கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப வந்து அந்த வெளிச்சம் மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வெளிச்சமான ஒரு இடத்துல நீங்களும் ஈஸியா புதினாவை வளர்த்துற முடியும். நிழல்ல வளர்த்துறக்கும் வெயில வளர்த்துறக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்றேன். இந்த புதினா வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் தான் ஆச்சு, ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. புதினாவுடைய இயற்கை தன்மைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சயின்டிபிக்கா இத சரியான விதத்துல நீங்க ஈஸியா வளர்த்துற முடியும். இலைகள்லாம் பாருங்க எப்படி நல்லா பெருசு பெருசா சூப்பரா வளர்ந்துருக்கு. முதல்ல நான் ஒரு தொட்டியில தான் வச்சேன், அதுக்கப்புறம் அடுத்த தொட்டின்னு இப்ப 4வது தொட்டி வரைக்கும் வச்சிருக்கேன். வீட்டுக்கு தேவையான புதினா எனக்கு இதுலயே கிடைச்சிருது. இத வளர்க்கறதுக்கு பெரிய வந்து க்ரோ பேக்கோ அல்லது பெரிய சட்டியோ தேவையில்லை. நான் வந்து சும்மா ஒரு 6 இன்ச் உயரம் உள்ள ட்ரேல தான் வச்சிருக்கேன். அதுலயும் வந்து 4 இன்ச்சு தான் மண்ணு போட்டிருக்கேன். நீங்க நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க. அதுல வந்து முதல்ல புதினா வளர்க்கறதுக்கு தேவையான மண் கலவை பாத்தீங்கன்னா கோகோபீட் அதிகமா சேர்த்தீங்கன்னா வளராது. பாதி செம்மண் அல்லது தோட்டத்து மண் போட்டுட்டு அது கூட பாதி அளவுக்கு கோகோபீட் அல்லது மணல் அப்படி சேர்த்தீங்கன்னா தான் வளரும். அதிகமா கோகோபீட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதினா வந்து வளராது. காரணம் என்னன்னா வேர் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர் பிடிச்சு வளர்ந்தாதான் உங்களுக்கு வந்து அது வளர்ச்சி கொடுக்கும். கோகோபீட் லூசா இருக்கறனால வேர் பிடிக்கிறதுல அதுக்கு சிரமம் இருக்கும். அதனால பாதிக்கு பாதி கோகோபீட், மீதி வந்து செம்மண், அது கூட 1 கையோ 2 கையோ மண்புழு உரம் அல்லது மக்கிய சாணம் அல்லது காய்கறி கழிவு ஏதாவது ஒன்னு ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த புதினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, கொத்தமல்லி வளர்க்கும் போது அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் விதை போடுவோம். ஆனா இந்த புதினா செடி ஒரு தடவை நீங்க வந்து நட்ட வச்சிட்டீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதனால அதிகமான பராமரிப்பு இதுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நான் வந்து கொத்தமல்லி வளர்க்கறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டு 1 மில்லியனை தாண்டி போயிருக்கு. அதோட லிங்க் நான் கீழே தரேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப புதினா வளர்ப்பை பத்தி அதுல உள்ள சில சீக்ரெட்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க கடையில வாங்குற புதினா தலைய ஆஞ்சிட்டு அந்த குச்சி இருந்தா போதும், வளர்ந்துரும். அந்த குச்சிய ஒரு சிலர் தண்ணியில ஊற வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் தண்ணியில ஊற வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மை அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து நடுற சீசன் சம்மர் சீசனா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து தண்ணியில ஊற வைக்கணும். கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி ஒரு 3ல இருந்து ஒரு 5 நாள் 8 நாள் 10 நாள் நீங்க அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல வேர் வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை எடுத்து ஊனி வச்சிடலாம். மேக்சிமம் 10 டேஸ் ஆகும் வேர் வளர்றதுக்கு. 10 டேஸ் வைக்கிற மாதிரி இருந்தா 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாத்தி வைக்கணும். அந்த தண்ணியில வேற எந்த சத்துக்களும் கொடுக்க தேவையில்லை. நல்ல வேர் விட்டு வேர் வேறா வளர்ந்துரும். அதுக்கப்புறமா எடுத்து ஊண்டி வச்சீங்கன்னா ஈஸியா வேர் பிடிச்சு வளரும். ஆனா நீங்க வந்து ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய சீசன்ல வளர்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சும்மாவே அப்படியே குச்சியை வந்து ஊனி வச்சிடலாம். ஏன்னா அப்ப வெயிலும் குறைவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நீங்க வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஈரப்பதம் இருக்கும், காத்துல மழையும் நிறைய பெய்யும். அதனால நீங்க வந்து தண்ணியில ஊற வைக்க தேவையில்லை. நான் தண்ணியில ஊற வச்சு நானும் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேன். ஆனா இந்த எந்த புதினா செடியுமே நான் தண்ணியில ஊற வைக்கவே இல்லை, டைரக்டா தான் எடுத்து அப்படியே தான் குச்சிய ஊனி வச்சேன். புதினா வந்து பாத்தீங்கன்னா கணு உள்ள ஒரு செடி. கரும்புல எப்படி கணு இருக்கோ அந்த மாதிரி பாருங்க, இங்க ஒரு கணு இருக்கா, அடுத்தது இங்க ஒரு கணு இருக்கா, அடுத்தது இங்க ஒரு கணு இருக்கா, இங்க ஒரு கணு இருக்கா. சோ இந்த மாதிரி வரிசையா கனவு இருக்கக்கூடிய ஒரு செடி இந்த புதினா. அதனாலதான் ஊனி வைக்கும் போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாச்சு ஊனி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க ஒரு கனவு இருக்கு. சோ இந்த கனவுல இருந்து வேர் துளிக்கலினா கூட அடுத்த கனவுல இருந்து வேர் துளிச்சிரும். அதுக்காக தான் அவங்க வந்து இப்படி சாச்சு ஊனும் போது குறைஞ்சபட்சம் 2 கணுவாது உள்ள போகும். அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அதனால புதினா குச்சியை நீங்க ஊண்டி வைக்கும் போது என்ன பண்ணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆழமா ஊன்னும். அதே மாதிரி சாட்சி இப்படி சாச்ச மாதிரி ஊன்னும். அப்படி இருக்கும்போது ஆழமா ஊனும் போது இந்த கனவு வந்து மோர் தேன் 1 வந்து மண்ணுக்குள்ள போயிரும். 1 2 3 கனவு போயிருச்சுன்னா அதுல வந்து 1ல வளரலைனா கூட வேர் இன்னொன்னுல வளர்ந்துரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க மடக்கி வைங்கன்னு. அதுக்கும் காரணம் அதுதான். புதினா வந்து இப்படி 2ஆ மடக்கி குச்சிய இப்படி கூட நீங்க மண்ணுக்குள்ள ஊனி வைக்கலாம், தாராளமா வளர்ந்துரும். அதே மாதிரி இப்படி ஊனி வச்சாலும் வந்துரும். எந்த டைரக்ஷன்ல ஊனி வச்சாலும் வேர் பிடிச்சி அப்படியே வளர்ந்துரும். அதனாலதான் 2-3 குச்சி ஒன்னா ஊனி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படியே இது வந்து படர்ந்துகிட்டே போகும் சைடுல. சோ இந்த மாதிரி இந்த செடி அப்படியே படர எங்கெங்கெல்லாம் மண்ணுல அப்படியே பட்டுட்டே இருக்கும் அங்கெல்லாம் அது வேர் பிடிச்சிரும். வேர் பிடிச்சு புது செடியா அது அப்படியே உருவாயிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த கணுவு நல்லா மண்ணுல படுற மாதிரி ஊனி வச்சீங்கன்னா, சைடா சாய்ச்சி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து growth வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த தொட்டியில இப்பதான் நான் வந்து புதுசா வந்து ஊண்டி வச்சிருக்கேன். ஊனி வச்சது எல்லாமே வரல, ஒரு சில தான் வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 10 குச்சி வச்சீங்கன்னா அதுல 4 5 தான் வரும். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 குச்சி வச்சீங்கன்னா அதுல வந்து 8 9 கூட வரும். குச்சியோடைய பருமன் தான் காரணம். நல்ல மொத்த குச்சியா இருந்தா கட்டாயம் தழைச்சு வந்துரும். சன்ன குச்சியா இருந்தா உங்களுக்கு வராது. அது ஏன் வர்றதில்ல அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்றேன். நீங்க வந்து ஊனி வைக்கிற குச்சி பருமனான குச்சியா செலக்ட் பண்ணி எடுக்கணும். இல்ல பரவாயில்ல வந்தா வரட்டும் வரலனா பரவாயில்ல அப்படின்னா நீங்க எப்பெல்லாம் புதினா வாங்குறீங்களோ அப்பெல்லாம் ஒரு 10 குச்சியை வந்து அதுல ஊனிருங்க. அதுல வர்றது வரட்டும், வராத பிடுங்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஊனிருங்க. இப்படி ஒரு 4 டைம் நீங்க புதினா வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு வந்து தழைச்சு வந்துரும். இப்போ ஒரு சிலர் வந்து ஊனி வைக்கும் போது 2 இலை மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஊனி வைங்க, சீக்கிரம் தழைஞ்சு வந்துரும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்றேன். பொதுவா வந்து பருமனான குச்சி வைக்கிறதுக்கு காரணமும் அதே சேம் ரீசன் தான். இப்ப வந்து இப்படி புதினா குச்சி இருக்குன்னா இதுல எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நம்ம ஊண்டி வைக்கிறோம். எப்படி வேர் பிடிச்சு வளரும்? இந்த தண்டுக்குள்ளார அது வந்து தன்னுடைய உணவை சேமிச்சு வச்சிருக்கும், சத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்கும். அந்த சத்து வந்து அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு போதுமானதா இருக்கும். சோ அந்த சத்தை வந்து யூஸ் பண்ணி தான் வேர் வந்து வளர்த்துது. எங்கிருந்து வேர் வளரும்? அதுக்கு சத்து வேணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது சன்னமான குச்சி அப்படின்னா வேர் வளர்றதுக்குள்ள இந்த குச்சியில இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் தீந்துரும். அதோடைய ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே காலி ஆயிடும். அதனாலதான் சன்னமான குச்சியை வச்சோம்னா அது வந்து காஞ்சு போறதுக்கு காரணம். குண்டு குச்சி வைக்கும் போது வேர் பிடிக்கிற வரைக்குமே அதுக்கு உணவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த குச்சி. சோ எதுக்காக 2 இலைய மட்டும் விட்டுட்டு, நுனியில 2 இலைய விட்டுட்டு நம்ம ஊனி வைக்கலாம், அல்லது கீழே 2 இலைய விட்டுட்டு ஊனி வைக்கலாம், வெறும் குச்சியை ஊன வேணாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பொதுவா வந்து இலைகள் தான் வந்து செடிக்கு தேவையான உணவை தயாரிக்கக்கூடியது. குளோரோபில்ல சன்லைட்ல இருந்து எடுத்து போட்டோசிந்தசிஸ் நடத்தக்கூடியது. சோ என்னதான் நீங்க 2 இலையோட வச்சீங்கனாலும் கண்டிப்பா அந்த இலை வந்து கருகிட்டு தான் புது இலை வளரும். நான் வந்து பாத்துட்டேன், என்னோட அனுபவத்துல நான் அப்படியே வச்சு பாத்துட்டேன். ஆனா கருகருக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அந்த 2-3 நாள் வரைக்கும் அந்த இலையில இருக்கிற சத்துக்களும் சேர்ந்து அந்த தண்டுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக நிறைய இலைகளோட நம்ம விடலாமா அப்படின்னா அப்படி விடக்கூடாதுங்க. அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னா இலைகள் கருகறக்குள்ள அந்த நோட்ல இருந்து புது இலை வர்றதுக்கு ட்ரை பண்ணும். அப்ப வந்து இதுவும் வராது, அதுவும் கருகாது, ரெண்டும் இல்லாம போயிடும். அதனால இலைகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு 2-3 இலை மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்க வந்து புதினாவை ஊண்டி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லபடியா செடி வந்து சத்துக்கள் கிடைச்சு வளரும். ஆனா அந்த இலை கருகிட்டு புது இலை தான் வரும். ஒரு 2-3 நாளைக்கு அந்த செடி சர்வைவ் ஆச்சுன்னா வேர் பிடிச்சுக்கும். அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மெயின் பாயிண்ட். வெயில்ல வளர்க்கறக்கும் ஷேட்ல வளர்க்கறக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, வெயில்ல வளர்க்கும் போது இலைகள்லாம் நல்லா பெருசா இருக்கும். ஆனா ஷேட்ல வளர்க்கும் போது இலைகளோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்காது, கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க வளர்க்கலாம். நிழல்ல வளர்க்கறது அப்படின்னா நீங்க வந்து கிச்சன்ல வந்து ஜன்னல் ஓரமாவோ அல்லது வந்து மாடி படிக்கட்டுலயோ அந்த மாதிரி செமி ஷேடான பகுதியில தாராளமா நீங்க புதினாவை வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புதினா வந்து நம்ம ஊனி வச்சு ஒரு மாசத்திலேயே நல்ல தளதளன்னு வந்துரும். 2வது மாசம் முடிவுல இருந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஹார்வெஸ்ட் பண்ணதான் நிறைய கிளைகள் விட்டு வளரும். ஹார்வெஸ்ட் பண்ணாம விட்டோம்னா அந்த இலை வந்து பழுத்துரும். பாருங்க எவ்வளவு செழிப்பா, எவ்வளவு அழகா, எவ்வளவு தளதளன்னு இருக்குன்னு. இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு உரமும் தர தேவையில்லை. சும்மா வீட்டுல இருக்கக்கூடிய கழிநீர் தண்ணி, கழிவுகள் இந்த மாதிரி போட்டா போதும். அல்லது வந்து ஏதாவது மண்புழு உரம் மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். பெருசா பூச்சி தாக்குதலும் இருக்காது. அதனால அதிகமா கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கும் நமக்கு இலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் வாரத்துக்கு 2 தடவை, பனிக்காலமா இருந்தா ஊத்தலாம், வெயில் காலமா இருந்தா ஒரு நாள் ஊத்தினா போதும். நீங்களும் வளர்த்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு புதினா ரொம்ப சூப்பரா வளர்ந்து அறுவடை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ASK Jhansiயை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.